வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் ஆப்பில் நீங்கள் போடுற ஸ்டேட்டஸை எப்படி உங்கள் குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியிற மாதிரி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். உங்கள் வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி ஹோம் பேஜில் வந்து நீங்கள் இருப்பீங்க, சரிங்களா? ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரைவசி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேட்டஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸ், அதாவது உங்கள் மொபைலில் சேவ் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் எல்லாத்துக்குமே போகும், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட்ஸ் எக்ஸப்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் எடிட் பட்டன் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கான்டாக்ட்டுக்குமே ஸ்டேட்டஸ் போகணும். ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும் அதை ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில கான்டாக்ட்ஸை செலக்ட் பண்ணுவீங்க, அந்த கான்டாக்ட்ஸ்க்கு மட்டும் இந்த ஸ்டேட்டஸ் போகாது, சரிங்களா? இப்போ நான் 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, நான் போட்ட ஸ்டேட்டஸ் எல்லாருக்குமே போகும், ஆனால் இப்போ நான் செலக்ட் பண்ண 2 பேருக்கு மட்டும் போகாது. ஸோ அந்த மாதிரி இது வேலை செய்யும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒன்லி ஷேர் வித். அப்படின்னா யாருக்கு மட்டும் போகணும் அப்படிங்கிற ஆப்ஷன். அதில் எடிட் இருக்கும். எடிட் போயிட்டு நீங்கள் கான்டாக்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்லி இந்த பீப்புளுக்கு மட்டும்தான் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து போகும், வேறு யாருக்குமே போகாது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், ஓகேங்களா? ஸோ 3 ஆப்ஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே போகும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே போகும், அதில் நீங்கள் ஒரு சில பேரை மட்டும் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், அது ஒன்று. 3வது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 பேர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 10 பேர் கூட செலக்ட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு மட்டும் போகும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு 5 பேருக்கு தான் அந்த ஸ்டேட்டஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் 3வது ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதில் போய்ட்டு அந்த எடிட்டில் போய்ட்டு எந்த 5 பேருக்கு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டணுமோ அந்த 5 பேரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டேட்டஸ் வந்து போகும், சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ப்ரைவசியை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.